Hello students, welcome to Hiba Max 12th Standard Max Chapter 9 Exercise 9.7 இந்த வீடியோல பார்க்கலாம். Evaluate the following அப்படின்னு கொடுத்திருக்காங்க. First subdivision 0 to infinity x power 5 e power minus 3 into x dx. So இது next type. இப்போ இந்த type எப்படி இருக்கும்னு ஃபார்முலா எழுதியிருக்கேன். 0 to infinity x powerல n இருக்கணும், e powerல minus ax, e பவர்ல x வரணும், மைனஸ் எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் a ஒன்று இருக்கணும். சரிங்களா? ஸோ இதை நான் சால்வ் பண்ணனா என்னோட ஆன்சர் n ஃபேக்டோரியல் பை a பவர் n + 1ன்னு மாறும். ஃபார்முலாவில் இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரிங்களா? x பவர் n இருக்கிற இடத்துல 5, e பவர் மைனஸ் ax மைனஸ் a இருக்கிற இடத்துல 3 இருக்கு. அப்போது n இருக்கிற இடத்துல 5, a இருக்கிற இடத்துல 3 இருக்கு. இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டாலே போதும். 0 to infinity x power 5 e power minus 3x dx is equal to n factorial அப்போ 5 factorial divided by a இருக்கிற இடத்துல 3 எழுதிட்டு n plus 1 so 5 plus 1 எழுதிக்கலாம். 5 factorial இது ஸ்ப்ளிட்லாம் பண்ணல, டைரக்டா நம்ம அப்படியே எழுதிக்கலாம். 3 power 6ன்னு முடிச்சிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஃபர்ஸ்ட் சம் ஈஸியாகவே கொடுத்துருக்காங்க, டைரக்டா எடுத்து சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி தான் இருக்கு. செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். Second subdivision 0 to pi by 2 e power minus tan x by cos power 6x dx. இப்போ இது வந்து லாஸ்ட் சம் மாதிரி ஈஸியாக கிடையாது, நம்ம அந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றி கொண்டு வரணும். சரிங்களா? ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் படி ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணலாம். அவங்க பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் எக்ஸ் பவர் n இல்லை, இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் இல்லை. அப்போ இது இல்லாமல் அடுத்த இதை நம்ம என்ன கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன பண்ணுறேன்னா, cos 1/ல இருக்கு. அப்போ 1 cos x நான் எப்படி எழுதலாம்னா secant xன்னு எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை நான் மேலே கொண்டு வரேன். சொல்யூஷன்ல கிவன் ஒரு வாட்டி எழுதிட்டு இதெல்லாம் செய்யலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்த்தோன்னே என்ன டைப்பு, இதை எப்படி சால்வ் பண்ணலான்ட்டு ஒரு கெஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கிவன்ல வந்து கொஸ்டின் எழுதிட்டு நெக்ஸ்ட் லைன் 0லேருந்து π/2 e பவர் மைனஸ் tan x cos 6x நான் secant 6x dxன்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் விஷயமும் secant ஸ்கொயர் எக்ஸுக்கு எனக்கு வேல்யூ இருக்கு. ஸோ இதை கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறேன். 0 to π/2 e பவர் மைனஸ் tan x secant 4x secant ஸ்கொயர் எக்ஸ் dx. இப்போ secant ஸ்கொயர் எக்ஸ்னால் எனக்கு tan x வரணும். அப்போ இதை நான் எப்படி கன்சிடர் பண்ணலான்னா secant 4x secant ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாமா? secant ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் மாற்றி எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா டேனை நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். 0 to π/2 e பவர் மைனஸ் tan x, இதை வந்து secant ஸ்கொயர் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? அப்புறம் இன்னொரு secant ஸ்கொயர் எக்ஸ் dx இருக்கு. ஏன் இது இப்படி மாற்றுறோன்னா secant ஸ்கொயர் எக்ஸை நான் 1 + tan ஸ்கொயர் எக்ஸ்ன்னு மாற்றி எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லைன் அடுத்த பேஜ் எழுதலாம். எப்படி இருக்குன்னா 0 to π/2 e பவர் மைனஸ் tan x secant ஸ்கொயர் எக்ஸை 1 + tan ஸ்கொயர் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் secant ஸ்கொயர் எக்ஸ் dx. இதை மட்டும்தான் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ சப்ஸ்டியூஷன் எடுத்துக்கலாம். t is equal to tan x. அதே மாதிரி இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dt is equal to secant ஸ்கொயர் எக்ஸ் dx. கரெக்டா? இப்போ secant ஸ்கொயர் எக்ஸ் dx பதிலாக dt எழுதிக்கிட்டா போதும். tan ஸ்கொயர் எக்ஸுக்கு பதிலாக t ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அப்படி கன்சிடர் பண்ணலாம். சரிங்களா? இப்போ மாற்றி எழுதிக்கலாம். இதை சேஞ்ச் பண்ணோன்னா லிமிட்டும் சேஞ்ச் பண்ணும். எக்ஸ் இன் டேர்ம்ஸ் எக்ஸை வந்து டீயாக மாற்ற போகிறோம். 0 π/2 tan 0 0 tan π/2னா 90 டிகிரி இன்ஃபினிட்டி. ஸோ இப்போ லிமிட்டும் நமக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. 0 to infinity வந்துருச்சா? e power minus t 1 + t ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் secant ஸ்கொயர் எக்ஸ் dx இடத்துல dtன்னு எழுதிக்கலாம். இப்போ a + b ஹோல் ஸ்கொயர் 0 to infinity e power minus t a ஸ்கொயர் 2 into a value 1 into b அப்போ 2 times of t ஸ்கொயர் plus t power 4 2 ஸ்கொயர் 4 into dt. இப்போ இந்த டேர்ம் e பவர் மைனஸ் டி வந்து எல்லாத்துக்குமே காமன், டிடியும் எல்லாத்துக்குமே காமன். அப்போ இந்த டேர்மை 3ஆ பிரித்து எழுதலாம். 0 to infinity e பவர் மைனஸ் டி into 1 into dt plus 0 to infinity e பவர் மைனஸ் டி
2 times of t square into dt second plus 0 to infinity e power minus t power 4 dt. இப்போ இதை simplify பண்ணோம்னா இதில் ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். என்னன்னா 0 to infinity e power minus x x power n dx is equal to n factorial. இப்போ e power minus x இருக்கு, அப்போ x power n வரணும். இப்போ இங்க x ஓட வேல்யூ t வேணும், t இல்ல, அப்போ நான் எப்படி எடுத்துக்கலாம்னா t power 0. t power 0 னா 1 ன்னு அர்த்தம். ஸோ 1 நான் எப்படி எடுத்துக்கலாம், t பவர்ல 0. அப்போ x x t t கரெக்ட் ஆயிடும். இங்க வந்து t இருக்கு, இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்காது, அதை நம்ம மாத்தி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு பதிலா நான் n ஃபேக்டோரியல் எழுதணுமா, nன்றது x power n, அப்போ t power n 0 0 ஃபேக்டோரியல் 0 to infinity e power minus t. இந்த 2 வந்து வெளியே எடுத்துக்கலாம், கான்ஸ்டண்டா எடுத்துக்கலாம், எடுத்துட்டு நம்ம செய்யலாம் சரிங்களா. 2 வந்து வெளியே எடுத்துட்டு இப்போ e power minus t t square, அப்போ t square x ஓட n ஓட வேல்யூ 2, அப்போ 2 ஃபேக்டோரியல் பிளஸ் e power minus t இங்கே t ரெண்டுமே ஈக்குவல் t அப்புறம் t பவர்ல 4 இருக்கு, அப்போ 4 ஃபேக்டோரியல் 0 ஃபேக்டோரியல் 1 plus 2 factorial 2 into 1 2 into 1 2 2 2s are 4 plus 4 factorial 4 into 3 into 2 into 1 12 24. So answer 28 plus 1 29. இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, ரொம்ப ஈஸியான சம் தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, f 0 to infinity e power minus ax ஓட ஃபார்முலா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, அது minus ax square into x cube into dx is equal to 32. வேல்யூவும் கொடுத்துட்டாங்க, alpha is greater than 0 and find alpha. ஆல்ஃபாவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ டைரெக்டாக நம்ம ஃபார்முலாவோட கம்பேர் பண்ணிட்டு கூட இதை சால்வ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிடலாம். 0 to infinity e power minus ax square x cube dx is equal to 32ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த டேர்ம்ல வந்து x ஸ்கொயர் இங்கே x கியூப் இருக்கு, இது ரெண்டும் ஈக்குவலாக எனக்கு வரும். இப்போ அந்த ஃபார்முலா எழுதுறேன், இது சும்மா ரெஃபரன்ஸ்க்காக. e பவர் மைனஸ் ax அப்புறம் x பவர் n இருக்கும் dx இல்லையா. இப்போ இங்கே x இருக்கிறது இங்கே வரும், அப்போ இங்கே x ஸ்கொயர் இருக்குன்னா இங்கே x கியூப் இருக்கு, அப்போ அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். 0 to infinity e பவர் மைனஸ் ax ஸ்கொயர் x cube by x square into x ன்னு எடுத்துக்க போறேன், அவ்வளோதான், சின்ன சேஞ்ச் தான். x ஸ்கொயரை x cube x square into x, ஏன்னா அப்புறம் இது ரெண்டும் சேமா வரும். நிறைய பேர் கேட்பாங்க ஏன் மாத்துறீங்க, இது ரெண்டும் சேமா வரணும் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றேன், t is equal to x square. இப்போ இது ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். dt is equal to 2 times of x dx. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா xும் tயும் கண்டுபிடிக்கணும். x 0னா tயும் 0, இன்ஃபினிட்டி ஸ்கொயர் இன்ஃபினிட்டி தான். இப்போ மாற்றி எழுதிக்கலாம். 0 to infinity e power minus atன்னு எழுதணும் சரிங்களா. அண்ட் 2 times of x dx இருக்கு, அப்போ இந்த 2 வேண்டாம், அப்போ இது எப்படி மாற்றலாம்னா dt by 2 is equal to x dx. இந்த 2 வந்து டினாமினேட்டர்ல கொண்டு வந்துடுறேன், அப்போ dt by 2ன்னு மாறிடும். அண்ட் x ஸ்கொயரை tன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் லைன்ல 1/2 வெளியே கொண்டு வந்துடலாம். இன்டிகிரேஷன் ஆஃப் 0 to infinity e power minus at into t into dt is equal to 32 அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 2 அந்த சைடு கொண்டு போயிடலாம். அண்ட் பேலன்ஸ் இருக்கிற டேர்மோட வேல்யூ என்ன, ஃபார்முலா எப்படி இருக்கும், n ஃபேக்டோரியல் பை a பவர் n plus 1. ஸோ அதுதான் இங்கே எழுதிட்டேன். என்னோட வேல்யூ 1 ஃபேக்டோரியல் பை ஆல்ஃபா மாதிரி சரிங்களா. ஆல்ஃபா பவர் 1 plus 1 is equal to 32. டினாமினேட்டரில் இருக்க 2 நியூமினேட்டர் கொண்டு வந்துடலாம். இப்போ இதை சால்வ் பண்ணால் 1 by ஆல்ஃபா பவரில் 2 is equal to 64. இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் மேலே போய்ட்டு 64 கீழே கொண்டு வந்துடலாம். 1 by 64 into ஆல்ஃபா ஸ்கொயர் இன்சைட் போனால் ஸ்கொயர் ரூட் ஆகும். 1 by 64 is equal to ஆல்ஃபா, அப்போ ஆல்ஃபா is equal to 1 by 8. கிளியரா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. ஏன் நம்ம +8 மட்டும் எடுக்கிறோம், இப்போ ரூட்ல இருந்து எடுத்தால் +8 -8 கொஸ்டின்லேயே அவங்க கொடுத்துருவாங்க ஆல்ஃபா இஸ் கிரேட்டர் தேன் 0. அப்போ நம்ம வந்து மைனஸ் வேல்யூ வச்சு எழுத முடியாது சரிங்களா. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் நீங்களும் ஸ்டெப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
கூடவே பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.